பார்க்குறாங்க, இந்த ராசி பொருத்தம் பார்க்குறாங்க. ஆண் பெண்ணை நாடி வர வேண்டும், பெண் ஆணை நாடி செல்லக்கூடாது. அதாவது பெண் பற்றி ரொம்ப நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஸோ 10 பொருத்தங்களில் பார்க்கும் பொழுது அதில் எல்லா பொருத்தம் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 2ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை. இன்றைய சூரிய உதயம் 7:07க்கு, சூரிய அஸ்தமனம் 6:57க்கு. இன்றைய திதி வளர்பிறை துவாதாசி. வளர்பிறை துவாதாசி திதி முடியும் நேரம் இன்று மாலை 6:27க்கு. அதன் பிறகு திரியோதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம் இன்று இரவு 11:21க்கு முடிவடைந்து பரணி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:05 10:04 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:28 6:57 வரை ராகுகால நேரம். மதியம் 3:59 மாலை 5:28 வரை. யமகண்ட நேரம் காலை 10:04 11:33 வரை. கூலிகன் மதியம் 1:02 2:30 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு அதிகாலையிலே 1:48க்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு அனுகூலம், ரிஷப ராசிக்கு பொறுமை, மிதுன ராசிக்கு ஆக்கம், கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு போட்டி, கன்னி ராசிக்கு முயற்சி, துலாம் ராசிக்கு உழைப்பு, விருச்சக ராசிக்கு வெற்றி, தனுசு ராசிக்கு சிக்கல், மகர ராசிக்கு களிப்பு, கும்பராசிக்கு சுகம், மீன ராசிக்கு தடங்கள். ராசி பொருத்தம் வகையிலே அதன் அர்த்தங்களை நாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று ராசி பொருத்தம் பார்ப்போம். ராசி பொருத்தம் என்பது பொதுவாக எதற்காக பார்க்கப்படுகிறது என்றால் வம்சாவளி விருத்தி, ஆண் விருத்தி, ஆண் பெண் இருவருக்கும் ஒரே ராசியாக இருந்தால் ஒருவருக்கொருவருக்கு 7ஆம் ராசி என்றாலும் கூட ஒரு பொருத்தம் இருக்குது, அவங்களுக்கு உத்தமமான ஒரு பொருத்தம் இருக்குது. பெண் ராசிக்கு ஆண் ராசிக்கும் 6க்கு மேல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பொருத்தம் உண்டு. மத்திம பொருத்தம் 2, 5, 6, 8 அந்த வகையிலே ராசிகள் அமைந்திருந்தால் இந்த எண்ணிக்கையிலே பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே ஆண் தான் பெண்ணை நாடி வர வேண்டும், பெண் ஆணை நாடி செல்லக்கூடாது என்ற பட்சத்திலே இந்த ராசி கட்டங்களுக்கு பார்க்குறாங்க, இந்த ராசி பொருத்தம் பார்க்குறாங்க. ஆண் பெண்ணை நாடி வர வேண்டும், பெண் ஆணை நாடி செல்லக்கூடாது. அதாவது பெண் ராசிக்கு அதிக தூரத்தில் ஆண் ராசி இருந்தால் ஆண் ராசிக்கு சமீபத்தில் பெண் ராசி இருக்கும். அப்படி இவ்வாறு இருந்தால் அந்த ஆடவன் பெண் மீது அதிகம் நாட்டம் உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு மாறாக பெண் ராசிக்கு சமீபத்தில் ஆண் ராசி இருந்தால் அது அந்த பெண் அந்த ஆண் மீது அதிக நாட்டம் கொண்டு அந்த ஆண் பின்னாலே அவங்க போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்ணோட ராசி ஆண் ராசிக்கு கிட்டத்தில் இருக்கும். இப்போ நம்ம இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண் தான் பெண்ணை நாடி வர வேண்டும், அந்த பெண் அந்த ஆண் பின்னால் நாடி செல்லக்கூடாது என்பதற்காக இந்த பொருத்தம் பார்க்குறாங்க. மற்றும் வம்ச விருத்திக்கும் இந்த பொருத்தம் பார்க்குறாங்க. இஸ்திரி தீர்க்க பொருத்தம் இருந்தால் இந்த ராசி பொருத்தம் இருக்கும், பொதுவாகவே இருக்கும். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இந்த இஸ்திரி தீர்க்கம் பொருத்தம் இருந்தாலே, ஏன்னா இஸ்திரி தீர்க்கம் பொருத்தத்தில் அந்த மணப்பெண் அந்த கணவனின் மனதில் தீர்க்கமாக வாழ்வாளா என்பது பார்க்கிறோம் அல்லவா. ஸோ அந்த பொருத்தம் இருந்தாலே இதை பற்றி ரொம்ப நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஸோ 10 பொருத்தங்களில் பார்க்கும் பொழுது அதில் எல்லா பொருத்தங்களும் அமைஞ்சிருக்குமான்னு கேட்டால் இல்லை. அப்படி நம்ம எல்லா பொருத்தங்களும் அமையணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதிலே மிக முக்கியமான பொருத்தங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒன்று இருந்து ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த யோனி பொருத்தமெல்லாம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய குரு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் அந்த மாங்கல்ய பொருத்தம், ஏன்னா நம்மளுடைய திருமணமே இந்த மாங்கல்யம் கட்டி தானே நம்ம திருமணம் செய்கிறோம். அதனால அந்த மாங்கல்ய பொருத்தம் மிகவும் அவசியம். அடுத்தது மற்ற பொருத்தங்களை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.